ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான புதினா துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா துவையல் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இன்றைக்கி நம்ம புதினா துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு கட்டு புதினா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே துவையலுக்கு தேங்காய் வந்து அதிகமாக இருக்கணும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு, நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் எடுத்து வச்சுருக்கிற உளுந்து பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உளுந்து பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்து பருப்பும் வரமிளகாய் இதெல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இது கூட தேங்காவை இப்போவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை இப்போவே ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்குங்க. அப்புறம் புதினாவை இதோடு நான் சேர்த்துட்றேன். மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். புதினா வந்து கொஞ்சம் ஆவியில் வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இதில் தக்காளி பழமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் புளிப்பு வந்து நல்லாவே இருக்கும். அதனால் சின்ன சைஸ் புளி இருந்தால் போதும். இது தண்ணி சுண்டுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 அரை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும். அதனால் லேசாக பொறபரப்பாக ஒரு 2 திருப்பு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பொறபரப்பாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வலுவலுன்னு சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி சூடான சாதத்தில் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா துவையலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா துவையல் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து சாதத்துலேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம சாதத்துக்கு குழம்பு, சாம்பார்னு செஞ்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் துவையலோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புதினா துவையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.